பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று அக்டோபர் 15, 2022 கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினத்தை அனுசரிக்கின்றோம். 1995 ஆண்டில் சீனாவின் பெய்ஜிங்கில் நடந்த 4வது உலக பெண்கள் மாநாட்டின் போது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டது. அக்டோபர் 16ஆம் தேதி உலக உணவு தினமாக கொண்டாடப்பட்டதால் விவசாயம், உணவு உற்பத்தி, உணவு பாதுகாப்பு ஆகியவற்றில் கிராமப்புற பெண்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் அக்டோபர் 15ஆம் தேதியை சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினமாக கொண்டாட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டில் ஜெனீவாவில் நடைபெற்ற தகவல் சங்கத்தின் உலக உச்சி மாநாட்டின் போது தொலைதூர மற்றும் கிராமப்புற சமூகங்களில் உள்ள பெண்கள் மற்றும் பழங்குடியினர் உட்பட அனைவருக்கும் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தில் திறனை வளர்ப்பதற்கான உறுதிப்பாட்டிற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் துனிசியாவின் துனிஸில் 2005ஆம் ஆண்டில் தகவல் சங்கத்திற்கான துனிஸ் நிகழ்ச்சி நிரலின் போது எடுக்கப்பட்டதாகும். டிசம்பர் 18, 2007 அன்று ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் போது அதன் தீர்மானத்தில் அக்டோபர் 15ஆம் தேதி உலக அளவில் கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போதிருந்து சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் உலகளவில் பல நாடுகளில் அனுசரிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் ஒரே மாதிரியான சவாலான போராட்டம் மிகுந்த வாழ்க்கை சூழலிலும் கிராமப்புற குடும்பங்களின் நிலைத்தன்மை மற்றும் சமூகத்தின் பொது நல்வாழ்வில் இந்த பெண்களின் வலிமை மற்றும் சாதனைகளை கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம் கொண்டாடுகிறது. பாலின சமத்துவத்தை அடைவதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதும் சரியான விஷயம் மட்டுமல்ல, தீவிர வறுமை, பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் முக்கியமான ஒரு மூலப்பொருளாகும். ஆண்களுக்கு நிகரான வாய்ப்புகளை பெண்களுக்கு வழங்குவதன் மூலம் ஏழ்மையான பகுதிகளில் விவசாய உற்பத்தி 2.5 முதல் 4% வரை உயரலாம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களின் எண்ணிக்கை 12 முதல் 17% வரை குறைக்கப்படலாம். இருப்பினும் நிலம் மற்றும் கால்நடைகளின் உரிமை, சம ஊதியம், முடிவெடுக்கும் நிறுவனங்களில் பங்கேற்பது மற்றும் வளங்கள், கடன் மற்றும் சந்தைக்கான அணுகல் ஆகியவற்றில் கிராமப்புற பெண்கள் குறிப்பிடத்தக்க பாகுபாட்டை எதிர்கொள்ளவே செய்கிறார்கள். சமீபத்திய ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்களுக்கான அறிக்கையின்படி உணவு மற்றும் ஆற்றல் சந்தைகளில் தற்போதைய இடையூறு பாலின வேறுபாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இது உணவு பாதுகாப்பின்மை, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ஆற்றல் வறுமை விகிதங்களை ஏற்படுத்துகின்றது. அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாழ்க்கை செலவு நெருக்கடி பெண்களின் வாழ்வாதாரம், சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வை கடுமையாக அச்சுறுத்தியுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகங்கள் மற்றும் முக்கிய உணவுப் பொருட்கள் ஆகியவற்றில் போரின் இடையூறுகள், உணவு, எரிபொருள் மற்றும் உரங்களின் விலைகள் விண்ணை முட்டும் விலைகளுடன் சேர்ந்து இது உந்தப்பட்டுள்ளது. பாலின அடிப்படையிலான வன்முறை, உணவு மற்றும் உயிர் வாழ்வதற்கான பாலியல் சுரண்டல்கள், குழந்தை திருமணம், பெண் மற்றும் சிறுமிகளின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேலும் ஆபத்தில் ஆழ்த்துகின்றன. இந்த சர்வதேச தினம் உலகளாவிய வாழ்க்கை செலவு நெருக்கடியை கிராமப்புற பெண்கள் எதிர்கொள்கிறார்கள் என்கின்ற கருப்பொருளின் கீழ் உலகின் உணவு முறைகளில் இந்த கதாநாயகிகளின் பணியை அங்கீகரிப்போம். மேலும் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளுடன் கிராமப்புறங்களில் உரிமை கோருவோம். கிராமப்புற குடும்பங்கள் மற்றும் சமூகங்களின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதிலும், கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும், ஒட்டுமொத்த நல்வாழ்விலும் பெண்களும் சிறுமிகளும் வகிக்கும் முக்கிய பங்கு பெருகிய முறையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. முறைசாரா வேலை உட்பட விவசாய தொழிலாளர்களில் கணிசமான விகிதத்தில் பெண்கள் உள்ளனர். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள குடும்பங்கள் மற்றும் குடும்பங்களுக்குள் ஊதியமில்லாத கவனிப்பு மற்றும் வீட்டு வேலைகளில் பெரும்பகுதியை செய்கிறார்கள். அவர்கள் விவசாய உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து
நிலம் மற்றும் இயற்கை வள மேலாண்மை மற்றும் காலநிலை பின்னடைவை எதிர்த்தெறிதலில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்கிறார்கள். அப்படி இருந்தும் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுமிகள் பல பெரும்பான்மை விகிதாச்சாரத்தில் பாதிக்கப்படுகின்றனர். உலகளவில் தீவிர வறுமை குறைந்துள்ள நிலையில் ஏற்றுக்கொள்ள முடியாத வறுமை நிலையில் தொடர்ந்து வாழும் உலகின் 1 பில்லியன் மக்கள் கிராமப்புறங்களில் அதிக அளவில் குவிந்துள்ளனர். பெரும்பாலான பிராந்தியங்களில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள வறுமை விகிதம் நகர்ப்புறங்களை விட அதிகமாகவே உள்ளது. ஆயினும் கூட ஆசியா மற்றும் துணை சகாரா ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட 80% உணவை சிறு விவசாயி மூலம் நடைபெறும் விவசாய உற்பத்தி உறுதி செய்கின்றது. மேலும் சுமார் 2.5 பில்லியன் மக்களின் வாழ்வாதாரத்தை இது ஆதரிக்கின்றது. பெண் விவசாயிகள் தங்கள் ஆண்களைப் போலவே உற்பத்தி மற்றும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நிலம், கடன், விவசாய உள்ளீடுகள், சந்தைகள் மற்றும் அதிக மதிப்புள்ள வேளாண் உணவுச் சங்கிலிகளை அணுகுவது மற்றும் அவர்களின் பயிர்களுக்கு குறைந்த விலையை பெறுவது போன்றவைகளால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். கட்டமைப்பு தடைகள் மற்றும் பாரபட்சமான சமூக விதிமுறைகள் கிராமப்புற குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் பெண்களின் முடிவெடுக்கும் அதிகாரத்தையும் அரசியல் பங்கேற்பையும் தொடர்ந்து கட்டுப்படுத்துகின்றன. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களும் சிறுமிகளும் உற்பத்தி வளங்கள் மற்றும் சொத்துக்கள், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற பொது சேவைகள் மற்றும் நீர் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளுக்கு சமமான அணுகலை கொண்டிருக்கவில்லை. அதே நேரத்தில் அவர்களின் உழைப்பின் பெரும்பகுதி கண்ணுக்கு தெரியாத மற்றும் ஊதியம் இல்லாமல் உள்ளது. உலகளவில் சில விதிவிலக்குகளுடன் ஒவ்வொரு பாலினம் மற்றும் வளர்ச்சி குறியீடுகளுக்கான தரவுகள் கிடைக்கின்றன. அவைகள் கிராமப்புற பெண்கள் கிராமப்புற ஆண்கள் மற்றும் நகர்ப்புற பெண்களை விட மோசமாக உள்ளனர் என்பதையும், அவர்கள் வறுமை, சமூக விலக்கு மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை பெருமளவு விகிதாச்சாரமாக அனுபவிக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகின்றன என்கின்ற இந்த அதிர்ச்சியளிக்கும் தகவல்களோடு இந்த ஆண்டிற்கான சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினத்தை அனுசரிப்போம். நமது உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்வதில் பெருமளவு பங்களிப்புகளை செய்து வரும் நமது கிராமப்புற பெண்களை அவர்களின் பங்களிப்பிற்கு நன்றி கூறும் விதமாக சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.